ஐயா யாரா நீ? யார கட் போட்டி தூக்குற? நீங்க குடுக்குற காசை கொடுங்கய்யா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. அப்பா ரொம்ப பாவமா இருக்குப்பா. பாவமா இருந்தா பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து கொடுமா. வேண்டாயா, எனக்கு பிச்சை எடுத்து பழக்கம் இல்ல. பொட்டியை தூக்கிட்டு வரையா. உன்னால தூக்க முடியுமா? முடியுங்க. ஓகே. வாங்க வாங்க ஐயா வாங்க. ஏயா முத்தையா, நான் வர போறேன்னு தெரியுமில்ல? ஏன் நீயோ டிரைவர் ஸ்டேஷன் வரல? உடம்புக்கு முடியல. நீங்க 2 பேரும் வேலைக்கே தேவையில்லை. ஐயா வேலை இருந்தா நான் செய்யறேன்யா. உனக்கு என்னடா தெரியும்? நீங்க எந்த வேலை கொடுத்தான்னு நான் செய்யறேன்யா. டாடி சரின்னு சொல்லுங்க டாடி. ஓகே, எடுத்துட்டு போ பட்டியா. ஐயா உடம்பு சரியா அதுக்கு அப்புறம் வேலைக்கு வாயா போ. பேபிமா அழாதீங்கம்மா. நான் வேணும்னு உடைக்கல, கை தவறி கீழே வந்துடுச்சம்மா. என் கூட பேசாத. என் பொம்மை இந்த ஊர்ல உங்களை விட்டா வேற யாரும் கிடையாதுமா. விரட்டிடாதீங்கம்மா, விரட்டிடாதீங்க. ஏன் அழுற? எங்க அப்பா கிட்ட சொல்லல. ஆனா இதே மாதிரி பொம்மையை நீ வாங்கி தரணும். என்ன? டேய், நேரமாச்சு, வெளிய போய் படுப்போம். அப்பா வெளியே ரொம்ப குளிரும். ராத்திரி இங்கேயே படுத்துக்கிட்டுமே. அருணா, பேசாம படு. என்ன நிக்கிற? போட. ஆமா, நீ சாப்பிடல? இல்ல பேபிமா, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். ஏன் என் கூட உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல பேபிமா, நான் வேலைக்காரன். உங்க கூட சரிசமா உட்கார்ந்து நான் சாப்பிடக்கூடாது. தினமும் நீ போட்டு நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு நான் போடுறேன், நீ சாப்பிடு. உட்காரு உட்காரு உட்காரு. ஏன் அழுவுற? என்ன அடிச்சு வரட்டினவங்களை தான் பார்த்திருக்கேன். அன்பு காட்டினவங்களை நான் பார்த்ததே இல்லை. இத பாரு, நான் அழுதா எங்க அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை நான் பாடுறேன், கேக்குறியா? கேக்குறேன். அப்போ முதல்ல சாப்பிடு. உனக்கு என்ன திமிர் இருந்தா என் மகளை ஊஞ்சலாட்டி சொல்லுவேன். அருணா, இதுக்கு தாமா வேலைக்காரங்களை வைக்கிற இடத்துல வைக்கணும். திரும்ப என் வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்ச உன் காலை ஒடிச்சு போடுவேன். ஜாக்கிரதை. இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் முதலாளி. போடா முதலாளி. பேபி அம்மா
கிட்ட இந்த போர்வையை கொடுக்கலான்னு வந்தேன். அவங்க மெட்ராஸ் போட்டு போயாச்சு. வேணும்னா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாரு. போ போ. மெட்ராஸ்கா? இது நம்ம பேபி அம்மா வச்சிருந்த பொம்மை மாதிரி இருக்கே. வாடங்க. சார் அந்த பொம்மையை எனக்கு கொடுங்க சார். நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் சார். என்னது பிச்சை எடுக்கிறோம் பணங்கப்பான்னு பேரு. இவன் என்னடானா பொம்மை கேட்கறான். போடா போடா. போவானா? இப்படியா ரோட்ல ஓடுறது? அந்த கார்காரன் பிரேக் போடலனா உன் நிலைமை என்ன இருக்கும்? இல்லம்மா, எங்க முதலாளியும் பேபி அம்மா கார்ல போறத பார்த்தேன். அவங்கள கூப்பிட்டேன், காது கேட்கல, அதான் பார்க்க வந்தேன். முதலாளி அவரே? ஆமா. எப்படி காது கேட்கும்? ஏழைங்க கூப்பிட்ட பணக்காரங்களுக்கு காது கேட்காதுப்பா. என் பை இந்த சின்ன பைக்காக உன் உடம்பெல்லாம் காயம் ஆக்கிட்டியப்பா. நீங்க என்னையே காப்பாத்துனீங்களே, நான் இது கூட செய்யலன்னா? நல்லா பேசுறிய. உன் பேர் என்னப்பா? என் பேரு என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா என்ன எல்லாரும் பொறுக்கி பீட தரித்திரன்னு தான் கூப்பிடுவாங்க. கடவுளே, ஏன்பா உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அதுவும் எனக்கு தெரியாது. நான் உங்களை பார்த்ததே இல்லை. சொந்தக்காரங்க யாரும் இல்லை. அப்ப எங்கதான் தங்கி இருக்க? பிளேட்பாரத்துல. வெயில் அதிகமா அடிச்சா மரத்தடி, மழை பெஞ்சா பஸ் ஸ்டாண்டு. கவலைப்படாதப்பா, இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். அம்மா? ஆமாப்பா, இனிமே நீதான் என் மகன். எனக்கு உன்ன மாதிரி ஒரு மகன் இருந்தா அவன் ஒரு பணக்காரன் காரை ஏத்தி கொண்டுட்டான். அந்த இடத்துக்கு நீ வந்திருக்க. என் மகன் ராஜா பேரு தான் உனக்கும். ஆமா, என் மகன் எனக்கு கிடைச்சிட்டான். என் மகன் எனக்கு கிடைச்சிட்டான். ஐயோ அம்மா, அம்மா என்ன ஆச்சு சொல்லுங்கம்மா. ஐயோ அம்மா, நெஞ்சு வலி, உயிர் போகுதே. உங்க மகன் ராஜா இருக்கிற வரைக்கும் ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியா போயிடும். வாங்கம்மா வாங்க. லலிதா, இது யாருமா? இது உங்க அண்ணம்மா. அண்ணன் தான் செத்து போயிட்டாரேம்மா. அப்படி சொல்லக்கூடாதுமா. நீ தனியா இருக்கியன்னு கடவுளா பார்த்து உங்க அண்ணனை திருப்பி அனுப்பிச்சிருக்காருமா. உன் தங்கச்சி பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்குமா. எங்கப்பா போற? கோயிலுக்குமா. எனக்கு ஒரு அம்மாவையும் தங்கச்சியும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல போறேம்மா. வா. அருணா. பேபிமா,
நீயா? நீ எப்படி வந்த? உங்களை தேடித்தான் பேபிமா இந்த ஊருக்கு வந்தேன். நல்ல வேளை உங்களை பார்த்துட்டேன். ராஜா, உனக்கு அருணா தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. நான் இவங்க வீட்டுல தான் வேலை செஞ்சேன். பேபிமா ரொம்ப நல்லவங்க. அவங்க செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது. பேபிமா, எனக்கு அம்மாவும் தங்கச்சி கிடைச்சிட்டாங்க. இவங்க தான் எங்க அம்மா. எனக்கு ராஜான்னு பேர் வச்சிருக்காங்க. ராஜா ரொம்ப அழகான பேரு. ராஜா, இன்னைக்கு சாயங்காலம் என் பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ வரியா? ஓ, நிச்சயமா வரேன் பேபிமா. நான் உடைச்சேன ஒரு பொம்மை, அந்த மாதிரி ஒரு பொம்மை ஒரு கடையில இருக்கு. சாயந்தரமா அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரப்போறேன். நீங்க வாங்கிப்பீங்களா பேபிமா? ஓ, நீயா கேட்டி ராஸ்கல் போடவரியே. முதலாளி, இது என் மகன். மகனா? இத்தனை நாளா இல்லாத மகன் இப்ப எப்படி திடீர்னு முளைச்சான்? என்னை விட்டு பிரிஞ்சு போன பிள்ளைய கடவுளா பார்த்து என்கிட்ட சேர்த்துட்டாரு. ஐ see. சரஸ்வதி, இந்த வீட்டுல நாங்க உன்னை வேலைக்காரியா நடத்துறது இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தரா தான் நடத்துறோம். அந்த மதிப்பை நீ காப்பாத்திக்கணும்னா இந்த பயலை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரக்கூடாது. ஏன் எதுக்குன்னு காரணம் என்ன கேட்க கூடாது. சரிங்க முதலாளி, பாப்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Aruna. அருணா டார்லிங், இப்போ நான் உனக்கு ஒரு பெரிய பிரசன்ட் தர போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ டாடிக்கு ஒரு பிரசன்ட் தரணும். என்ன டாடி? அம்மா உனக்கு கத்து கொடுத்தாங்கல்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டை இப்போ நீ டாடிக்காக பாடணும். ஓகே? ஓகே டாடி. கான்ஸ்டபிள், இங்க நீயா கூட்டம்? எல்லாரையும் அனுப்பு. இன்ஸ்பெக்டர் சார், கடைய பூராவும் சோதனை பண்ணி பாருங்க. எல்லாமே கடத்தல் பொருள்கள் தான். நான் கேரண்டியா சொல்றேன். சார், நான் உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ராஜா சார் இப்போ வந்து குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணாச்சி. வாங்க இன்ஸ்பெக்டர். ஏற்கனவே வந்துட்டோம் மிஸ்டர் ராஜா. என்ன விசேஷம்? இங்க இருக்கிறதெல்லாம் கடத்தல் பொருட்கள் கண்டுபிடிச்சிட்டோம். உண்மைதான். இங்க இருக்கிறது அத்தனையும் வெளிநாட்டு பொருட்கள். எல்லாருக்கும் தெரியுமே. இந்த பழைய பரிச்சாணிக்க கடத்திட்டு வருவாங்க. போலீஸ் அதை பிடிச்சி ஏற விடும். அதை நான் வாங்கி ஜனங்களுக்கு விற்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், நோ நோ, எல்லாம் கதை விடுறான் கதை. ஏய், கதை நான் புஸ்தகம்டா பேமானி. நான் பில் விடுறேன்டா பில். ரஹீம் பாய், அந்த ரசீதெல்லாம் எடுத்துட்டு ஓகே பாஸ். பாத்தீங்களா? இதெல்லாம் கஸ்டம்ஸ் ஆபீஸ் ரசீது. எனக்கு எழுத படிக்க தெரியாது, நீங்களே படிங்க. அவருக்கும் தெரியாது போல இருக்கு. பழைய ரசீதெல்லாம் கூட வச்சிருக்கீங்க? ஆமா இன்ஸ்பெக்டர், பழச நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறேன். இது ஒரு காரணம். இந்த பேமானி இவன் என் பழைய ரசீத் தான். இன்னும் இவன் கணக்க நான் தீக்கல. உனக்கு ஞாபகம் இருக்கா பைரவா? 15 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பிளாட்ஃபாரத்துல அண்ணா, இந்தாண்ணா. நான் ஏதாவது கடையில வாங்கிக்கிறேன்னா. போமா, எடுத்துக்க, நம்ம கடை தான். ரூபாய்க்கு சேர்த்து கொடுப்பா. ஏன் பொண்ணு, என் கண்ணு முன்னாலே திருடுறியா? நான் திருடல, எங்க அண்ணன் தான் வாங்கி சொல்லுச்சு. யார் அது உங்க அண்ணன்? இந்த கடையவே அவங்க அப்பா விட்டு சொத்து நினைச்சிட்டானா? அண்ணா, உனக்கு வெக்கமா இல்ல? நீ அடிக்கிறதுக்கு இந்த சின்ன பொண்ணு தான் கிடைச்சதா? வாயமுள்ள பொடி பயல. அந்த திருட்டு பொண்ணு அடிச்சா உனக்கு என்னடா? இவ திருட்டு பொண்ணு இல்ல, என் தங்கச்சி. ஓஹோ, அண்ணனா நீ? ஏண்டா திருட சொல்லி கொடுத்தியே, ஒழுங்கா சொல்லி கொடுக்கப்படாது? இத பாரு, நீ என்ன எது வேணும்னாலும் சொல்லு. ஆனா திருடன்னு மட்டும் சொல்லாத. இதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னானு கேளு, நான் தரேன். ஏண்டா 4 காசு கையில நடமாடுது, என்னையாடா எழுத்து பேசுற? இத பார், என் தங்கச்சி மேல ஆணையா சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இதே இடத்த புரட்டி புரட்டி அடிக்கல, என் பேர் ராஜா இல்ல. ஞாபகம் இல்ல? மறந்துட்டியா? நான் மறக்கிறேன். நீ கொடுத்த ஒவ்வொரு அடி என்ன வாழ்க்கையில ஒவ்வொரு அடியா முன்னேற வச்சுச்சு. உன்ன மாதிரி அயோக்கிய பசங்களை போலீஸ்க்கு காமிச்சு கொடுத்து போலீஸ் கொடுத்த சன்மானத்துல இந்த பில்டிங் கட்டியிருக்கேன்.
பைரவா, பிளாட்ஃபார் அடி வாங்கினா அதே பிளாட்ஃபாரை என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி அடிக்குங்கிறத மறந்துடாம. ராஜா, ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜா, பயப்படாதீங்க இன்ஸ்பெக்டர். அவன் சட்டையை தான் தொட்டேன், சட்டத்தை தொடரேன். அந்த அழுக்கு சட்டையை நீங்களே அடிச்சு துவங்க. இந்த ராஸ்கல் எங்கெங்க கள்ளக்கடத்தல் நடத்துறாங்கிற லிஸ்ட் நான் கொடுக்கிறேன். தேவதாஸ், காசி செட்டி தெரு காலையில 6 மணில இருந்து 9 வரைக்கும் போலீஸ் டியூட்டிக்கு வரதுக்கு முன்னால, மூர் மார்க்கெட்டுக்கு பின்னால மத்தியானம் 2 இருந்து 4 வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்கும்போது, அப்புறம் சால்ட் கொட்டாஸ்ல சரியா 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் போலீஸ் கண் அசர நேரத்துல. மிஸ்டர் ராஜா, நீங்க சொன்ன இடத்தையெல்லாம் ரைடு பண்றோம். எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய ரிவார்டு கிடைக்கும். ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். கிடைக்கிற ரிவார்டை உங்க கையாலே வாங்கி பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்க. அவங்க வயிறு குளிரட்டும். அதை பார்த்து அங்கிருந்து வந்த என் மனமும் குளிரட்டும். தேங்க்யூ சார். ராஜா கிரகப்பிரவேசத்தை பிரமாதமா பண்ணிட்டார். ஆமாங்க தங்கச்சி, என் ராஜா வீடு எவ்வளவு பிரமாதமா கட்டி இருக்குது பத்தியா? ஏன்னா கண் கலங்குறீங்க? மனிதன் யார தூக்கி எறிகிறானோ அவனை கடவுள் தூக்கி நிறுத்துவான்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மையா போச்சு. அப்ப நான் தெருவில் இருந்தேன், அம்மா என் கூட இருந்தாங்க. இப்ப மாளிகையில் இருக்கேன், அம்மா இல்லை. லலிதா, உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், வா என் கூட. யாரு வந்திருக்கா பாத்தியா? ஞாபகம் இருக்கா? என்ன சிரிக்க வச்ச சித்தர் சந்தன சுவாமிகள் அடிக்கடி சொல்ல மாட்டேன். மன்னிக்கணும்யா, உங்களை நான் நல்லா மறந்துட்டேன். இருமா. பாஸ்கர் ஐயா, இதான் நம்ம லலிதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை. நல்லா இருப்பா. எல்லாம் முடிஞ்சு லலிதா தனி வீட்டுக்கு போயிட்டா, நான் தனி மரம் ஆயிடுவேன். இல்ல சாமி? ராஜா, இருக்கும்போது தோப்பு, போகும்போது தனி மரம். எல்லார் கதையும் அதுதான். தங்கச்சிக்கு கல்யாணமாய் தனி வீடு போகும்போது உனக்கு ஒரு தனி வீடு கிடைக்கும். நான் புறப்படட்டுமா? பாஸ்கர், ஏமா என்னன்னா எழுத்து வீட்டுக்காரங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சியா? அமிச்சேண்ணா, அவங்க வரல, வர மாட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன், 4 ஏக்கர்ல பெருசா பங்களா கட்டுங்க, அவங்க கண்ணு படும்படியா இருக்கும்னு. வீடு பெருசா இருந்து பிரயோஜனம் இல்லம்மா, நம்ம மனசு பெருசா இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்தா ஊர்ல இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நேத்து தெருவில் கிடந்த பைய பாரா கொட்டம் அடிக்கிறான்னு கேவலமா பேசுவாங்க. நம்மள கேவலமா பேசினவங்க யாரும் நல்லா வாழ்ந்ததில்ல. அந்த பழைய முதலாளி உங்க ராமநாதன் இருக்காரு, அவரோட மக அருணா என்ன செய்யறா தெரியுமா? ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல பாட்டு வாத்தியாரா வேலை பாக்குறாளாம். அப்பா அப்பா, ஏன்பா ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டீங்க? அம்மா, சுந்தரம் எனக்கு பழைய ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் எத்தனை நாளைக்குமா காசு கொடுக்காமலே வைத்தியம் பார்த்துக்கிறது? எனக்கே அது அசிங்கமா இருக்கு. உங்களை யாருப்பா காசு கொடுக்காம வைத்தியம் பார்க்க சொன்னது? உங்க உடம்புதான் எனக்கு முக்கியம். அப்பா, இந்த நெக்லஸ் இல்லாம நான் இருந்துடுவேன். ஆனா நீங்க இல்லாம என்னால இருக்க முடியுமா? ஒரே ஒரு நெக்லஸ் தான் வச்சிருந்தீங்க, அதையும் விக்கிறீங்களே. கழுத்து வரைக்கும் கஷ்டம் வந்தாச்சு, அப்புறம் இது எதுக்கு? யார் சார் நீங்க? நகையை பறிக்கிறீங்க? இதோட விலை என்ன? 5000. 10,000 வச்சுக்க. அனாதைங்க கஷ்டப்படும் போது ஆண்டவன் கூட கண் திறந்து பாக்குறது இல்லை. ஆனா நான் கஷ்டப்பட்டப்ப அவர் எனக்கு வீடு கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார். டாக்டர், கோவில்ல போய் உண்டியல்ல பணம் போடுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நன்றியோட நடந்துக்கணும்னு நினைக்கிறவனா, அதனால தான் அவருக்காக நான் பணம் கொடுக்கிறேன். டாக்டர், மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துறேன், நான் தான் அவருக்கு உதவி செய்யறேன்னு தயவு செய்து நீங்க அவர்கிட்ட சொல்லக்கூடாது. வரேன் டாக்டர்.
பேபிமா, நிம்மதிக்கு இந்த இடத்தை தேடி வந்தா இங்கேயுமா வந்துட்டீங்க? இந்த பாட்டு வாத்தியார் தொழிலாவது சோறு போடும்னு நினைச்சேன். இதுலயும் மண்ணள்ளி போட வந்துட்டீங்க. பேபிமா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்க பெரிய மனுஷனா நடக்க மாட்டேங்கிறீங்களே. குழந்தையா இருக்கும்போது தெரியாத்தனமா என் வீட்டுல இடம் கொடுத்துட்டேன். நான் போற இடமெல்லாம் நீங்க வர்றத அப்பா பார்த்தாருன்னா அவரு வேற இடத்துக்கே போயிடுவாரு. என் கூட நிழல் இருக்கு, துணை வரும். நீங்க வர வேண்டாம். பேபிமா, நான் காயும் போது எனக்கு நீங்க நிழல் கொடுத்தீங்க. இப்ப நான் உங்களுக்கு நிழல் கொடுக்கலான்னு பாக்குறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி ஒரு ஆசையை மனசுல வளர்த்துட்டேன். அத உங்ககிட்ட எப்படி சொல்றது? வாயார என்ன போன்னு சொல்லுங்க, ஆனா மனசால போன்னு சொல்லிடாதீங்க. என்னால தாங்க முடியாது. ராஜா, என்ன பிரமிச்சு போய் நிக்கிறீங்க? நீங்க பிரமிச்சு நிக்கிற அளவுக்கு இந்த நாட்டுல ஒரு பொண்ணு கிடையாதே. தேவதாஸ், நீயா? நான் தான் தேவதாஸ். காதலுக்காக கண்ட இடத்துல நிக்க கூடாது. நீங்க வாங்க. வேண்டாம் தேவதாஸ், என் மனசு உடைஞ்சு போயிருக்கு. என்னைக்கு என்ன விட்டுடு. மனசு உடைஞ்சா கைவசம் மருந்து இருக்கு. நீங்க வாங்க. பாடி முடிச்சாச்சு, அவ ஆடி முடிச்சாச்சு. வாடா தேவதாஸ். என்னையா காஞ்சன்? உங்க கூட வந்தவர் யாரு? அவரா? மழை பெஞ்சதுன்னா கொடைய வாங்கி ஊர்ல மத்தவங்கெல்லாம் நினைறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடைய பிடிச்சிட்டு தான் நினைறவர். கொடையிலும் கொடை கொடுப்பவர். இப்படி ஒரு ராஜா. அவர் பேர் தேவதாஸ். மனசுடைஞ்சு போச்சுன்னு பல பேர் இங்க வருவாங்க. வந்து மனசுடைஞ்சு போச்சுன்னு சில பேர் போவாங்க. ஆனா என்ன ஒரு பெண்ணாக்கி என் மனசை உடைச்சிட்டு போறவரு இவர் ஒருத்தர் தான். பல 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 உன் மனசே கலக்கிட்டாரா என் ஃப்ரெண்டு? ஆமா தேவதாஸ். மாமிசத்துக்கு விலை பேச வந்த கசாப்பு கடையில மாமிசத்துக்கு உயிர் கொடுத்த மாமனுஷன் இவரு தேவதாஸ். அவர் அடிக்கடி கூட்டிட்டு வாங்க. பல பேருக்காக நான் பாடுறேன், எனக்காக இவர் ஒருத்தராவது பாடட்டும். தேவதாஸ், இந்த வர அவரை அடிக்கடி கூட்டிட்டு வரேன். நிச்சயமா கூட்டிட்டு வாங்க. அவர் வர வரைக்கும் இந்த வீட்டுல நான் எந்த நிகழ்ச்சியும் நடத்த மாட்டேன். இவ்வளவு நாள் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? உங்க நிம்மதிக்காக இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க காஞ்சனம்மா நிம்மதியே கெடுத்துட்டீங்களே. காயத்துக்கு மருந்து போட வந்தா இங்க வைத்தியனுக்கே காயமா? காயமே இது பொய்யடா, கவலை ஒன்று மையங்க. அண்ணே, தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா? இந்த நேரத்துல தண்ணிக்கு எங்க போறது? கார்பரேஷன் தண்ணிக்கு தான் கண்ட்ரோல். அந்த தண்ணிக்கு கண்ட்ரோலே கிடையாது. கிடைக்கிற ரேட்டு எனக்கு தெரியும். கடையை காட்டுறேன், நீங்க வாங்கண்ணே. வாங்கண்ணே. என்னடா அது செங்கல் சூளை மாதிரி ஒரே போக? ஹலோ தேவதாஸ். ஹலோ மிஸ்டர் விஸ்வாசம். சார் தெரியுதா? தி கிரேட் ராஜா. ஓ மிஸ்டர் ராஜா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் டு கம். கம்னா கம்மி. மை காட், கம் ஆன். என்ன சாப்பிடுறீங்க சார்? புளியோதரை. அடங், பார்ல வந்தா தண்ணி தான். நோ, விஸ்கியா, ரம்மா, ஜின்னான்னு எல்லாத்தையும் மொத்தமா கலந்து பஞ்சாபிரதமா விடு. விஸ்கி வாசம். நம்ம அந்த வக்கீல் பையங்க மொபைல். இப்ப வர நேரம் தான் சார். சாப்பிடுங்க, இதோ வந்துட்டேன். தேங்க்யூ ராஜா. ராஜா சேவன். ஏய் தேவதாஸ், அது யார் அந்த மொபைல் வக்கீல்? நடமாடும் வக்கீல். பாவம், அவனுக்கு கோர்ட்ல கேஸே கிடைக்காம ஹைகோர்ட்டுக்கு வெளியே உட்கார்ந்துக்கிட்டு ஏழை எளியவங்களுக்கெல்லாம் மனு எழுதி கொடுத்து வயிற்று பிடிக்கிற ஏழை என் ஃப்ரெண்டு. வந்து இங்க குடிப்பாரா? சத்தியமா அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. நம்ம விஸ்கி வாசல்ல அவனுக்கு ரொம்ப தோஸ்து. வேலை கிடைக்கலங்கிறதுனால அவன் இங்கேயே வச்சிட்டு இருக்கிறான். அந்த வக்கீலுக்கு சாப்பாடு படுக்க எல்லாம் இங்குதான். காலையில இருந்து சீய சொல்லு, எப்பதான் முடிப்ப? சரி, சோடா சோடாவை கொடுக்காத. அது விரதம் இருக்கிற அன்னைக்கு தனியா.
சார் உங்க பில் என் அக்கவுண்ட்ல போட்டுக்க. இங்க அக்கவுண்ட் யாருக்கும் கிடையாது. அப்போ கொடுக்க முடியாது. கொடுக்கலன்னா இங்க இருந்து போக முடியாது. என்னடா சொன்ன? முதல்ல உன் அக்கவுண்ட் தீத்துறேன். இந்த சில்ற. என்ன சார் சண்டை? பணம் கேக்குறான் சார். ஏன் சார் பணம் கேக்குறீங்க? குடிச்சிட்டு பில் கொடுக்காம போறான். அதானே, குடிச்சிட்டு பில் கொடுக்காம போனா எப்படி சார்? நீ யாருமே அதை கேட்க? ஆமா, அத கேட்க நான் யாரு? என் ஃப்ரெண்டு. ஆமா, நான் உங்க ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா நீ மட்டும் வாங்கிடுவியா? எங்க கேட்டு பாரு. நான் ஏன் சார் கேட்க போறேன்? ஒவ்வொன்னா கொடுத்து வாங்க. ஹலோ வையல், லாயர் பையா. ஹாய் தேவதாஸ், நீ எப்ப வந்த? இந்த கடை ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தி கிரேட் ராஜா. வணக்கம் சார், என் பேர் ஆனந்த். வக்கீல்கள்லாம் வார்த்தையால தான் அடிப்பீங்கன்னு பார்த்தா கையாலே அடிக்கிறீங்களா? இல்ல சார், எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு அப்பாவி அநியாயமா அடிக்கிறது பாவம், அந்த அநியாயத்தை பார்த்துட்டு பேசாம போறது அதை விட பெரிய பாவம்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இத உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை ஏற்கனவே உலகம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கு. சோ இந்த விஷயத்துல நாம 2 பேரும் ஒத்து போறோம். கையை கொடுங்க மிஸ்டர் வக்கீல். இது வரைக்கும் நான் யாருக்கும் கை கொடுத்ததில்லை. நான் கையை கொடுத்தேன்னா என் உயிரை கொடுப்பேன்னு அர்த்தம். உன்னால எனக்கு ஒரு சிறந்த நண்பர் கிடைச்சிருக்க. நல்லவங்களை சேர்ந்து வைக்கிறதா என் டியூட்டி. சமயத்தில் நீங்க வரலைனா கடையே காலியா இருப்பாங்க. சமயத்துல வரோம்னா ஃப்ரெண்டு. சார் ராஜா இந்த பொட்டியை விட்டு போயிட்டார். அப்படியா? நான் போய் கொடுத்துட்டு வரேன். தேவதாஸ், வாழ்க்கையிலே இன்னைக்கு 2 அபூர்வமான சம்பவங்களை எனக்கு காட்டியிருக்க. ஒண்ணு நல்ல பொண்ணு, இன்னொன்னு நல்ல நண்பன். ஹலோ ஃப்ரெண்ட். பிட்டி, நம்ம வரும்போது ஏதாவது கொண்டு வந்தோம்? வரும்போது எதை கொண்டு வந்தா, போகும்போது எதை கொண்டு போனா. ஏதோ பிரியத்துல கொடுக்கிறாரு, வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்யூ. நான் ஓட்டுறேன். நீ சரியாவே இல்ல, நானே விடுறேன். உனக்கு ஓட்ட தெரியாது, நான் ஓட்டுறேன். நீ சொன்ன கேளு, உனக்கு ரோடே தெரியாது, நான் தான் விடுவேன். ஓட்டுறேன். என்ன ஏறிட்டியா? பிரேக் எங்க இருக்கு? தேங்க்ஸ் சார். பொட்டி நிறைய பணத்தை வச்சு ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்க. பணமா? அது பரலோகத்துக்கு பயணம். நோட்டுக்கடியில வேட்டுடா முட்டை. டைம் பாம். சருன்னு கார்ல போகும்போது சாரு க்ளோஸ். ஆனந்த், பெட்டி ராஜாட்ட கொடுத்துட்டியா? கொடுத்துட்டாங்க. மை காட், அதுல அந்த ரவுடி பசங்க டைம் பாம் வச்சிருக்காங்க. எஸ். அறிவிட்டவனே, பார்த்து ஓட்டக்கூடாது. நான் பார்த்து தான் ஓட்டினேன். ஒருவேளை அவங்களும் போட்டிருக்காங்களோ என்னமோ. ஆமா, அடிக்கடி பட்டுச்சுங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என் மகனை தேடி அலையிறேன். பசி மயக்கத்துல நான் தான் வந்து விழுந்துட்டேன். உங்க தப்பு ஒண்ணு இல்ல. நீங்க எங்க போகணும்? எங்க போறதுன்னு தான் எனக்கு தெரியல. இவன் தான் என் மகன். இவனை தேடுறாங்க. நீங்க விழ வேண்டிய கார்ல தான் விழுந்துருக்கீங்க. ஆமா, இனிமே இவனை தேடாதீங்க. இவனை புடிச்சு கொண்டாந்து உங்க முன்னால நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. நீங்க இங்கே இருங்க, அப்புறம் உங்களை தேட முடியாது, எங்களை வச்சிடாதீங்க. அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி. பெட்டி பெட்டி நான் தூக்கிறேன். அம்மா பின்னாடியே வாங்க, பேசிட்டே வாங்க, அப்பதான் நீங்க வர்றீங்களான்னு தெரியும். ராஜா சார், டாக்டர், உயிருக்குள்ள ஆபத்திலே? உயிருக்குள்ள ஆபத்துல ரத்தம் தான் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. என்ன காப்பாற்றணும், நான் கண்டிப்பா காப்பாத்தி தீரணும். வேண்டாம், என் ரத்தத்தை எடுத்துக்கங்க. தேவைப்பட்டா கூப்பிடுறேன், கொஞ்சம். தேங்க்யூ டாக்டர். விசுவாசம்,
என்ன கொள்றதுக்கு பாவம் வச்சவன் எங்க இருக்கான்னு உடனே கண்டுபிடிக்கலாம். காரோட ராஜா இந்நேரம் கைலாசம் போயிருப்பான். ரொம்ப சிரிக்காதீங்க. நம்ம லீடர் திவாகருக்கு இவன் போனா மட்டும் போதாது, இவனை சைடு பண்ற அத்தனை பேரும் போகணும். அடுத்த பலி அந்த வக்கீலாத்தா இருக்கணும்.